ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வரலான்னு இருந்தேன். ஆனா அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் சிவா. அதனால அவனை கூட்டிட்டு வர முடியல. சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. எல்லா வண்டியிலும் ஏதாவது ஒரு டைலாக் எழுதிட்டே இருக்கிறாங்கப்பா. உங்களுக்கு பாருங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஏன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே கரெக்டா பாசிட்டிவான ஒரு வேர்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அங்க பார்த்தது வந்து வாழ்வு வாழ விடுன்னு பார்த்தோமா, இப்ப நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா, இந்த வார்த்தைகள் வந்து பாசிட்டிவ் வார்த்தைகள். பாசிட்டிவ் பாசிட்டிவ் நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்ம இதை அடிக்கடி நம்ம உபயோகிச்சுக்கிட்டே இருந்தோம், நம்ம வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். வழி விடுவாரா? பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த ஏரியா? சூப்பரா இருக்குல்ல சிவம். மழை இந்த டைம் மழை சும்மா வெளுத்து வாங்கிருச்சு. அதனாலதான் கண்டிப்பா ராமேஸ்வரம் வர்றவங்கலாம் வந்தவங்க கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ ராமேஸ்வரம் பார்க்க முடியாதவங்களுக்கு என்னோட வீடியோ மூலமா பார்த்துக்கோங்க, போயிடலாம். ஏன்னா நம்ம ஒரு வண்டிக்கு பின்னாடியும் போகக்கூடாது, ஒரு வண்டிக்கு முன்னாடியும் போகக்கூடாது. போனா நம்மளுக்கு தான் ஆபத்து. ஐயோ, இந்த ஒரு டாக் நிற்குது பாருங்க. டாகை பார்த்தாலே நம்மளுக்கு ஈரக்குலையெல்லாம் நடக்கும். முக்கால்வாசி ஆக்சிடென்ட் டாக்னால தான் ஏற்பட்டுருக்கு. அண்ணன் ஹெட்லைட் போட்டாரு. ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ எப்பா 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 சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே வெறித்தனமா இருக்கு. ஸோ இன்னும் போக போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். வீடியோ எல்லாமே பங்கம் பண்ணிடலாம் அப்படியே. என்ன அங்கன அங்கன கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மட்டும், இப்போ ரோடுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது பாருங்க. முன்னாடி வந்து இவ்வளோதான் ரோடு, இப்போ வந்து ரோடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரோடும் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே வேற லெவலில் ஆயிரும் இந்த பிளேஸ். பைபாஸ் மாதிரி ஈசிஆர் மாதிரி இதையும் ஒரு ஈசிஆர் ஆக்கிட்டாங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். நம்ம எப்போ வந்தாலுமே நம்ம அந்த ரோடை வந்து இது பண்ணுறது கிடையாது, யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால நான் அப்படியே சுற்றி நான் போயிட்டு ராமேஸ்வரம் போய் திருப்பி ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளமே இல்லை. உண்மையிலே பாருங்க. ஸோ உண்மையிலே வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து பச்சை பசேல்னு அந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பைக்ல போகணுன்னாலே அது ஒரு தனி சுகம். அதுலயும் இந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூப்பரா இருக்கும் சுகம். உண்மையிலேயே பாருங்க இவ்வளோ அழகுன்னு. ஆனா வில்லேஜ் லைஃப் தான். அந்த ஒரு மாதிரி சைலண்ட் எல்லாமே இருக்கும்ல. ஸ்பீட் பிரேக்கருமே அதிகமா இருக்கும். ஸோ நம்ம இந்த ரோட்ல ரொம்ப சேஃபா வரணும். இந்த ரோடை வந்து யூஸ் பண்றவங்க கரெக்டா நம்ம மழை டைம்ல யூஸ் பண்ணுங்க. நீங்க மழை டைம்ல யூஸ் பண்ணீங்களாக்கும் சூப்பரா இருக்கும். அப்படியே நேச்சரோட போயிட்டு நேச்சரோட திரும்பி வந்துடலாம். அப்படியே அழகா இருக்கும் சொல்லுவாங்க. என்ன ஒரு இண்டிகேட்டர் போடாம கூட தம்பி வர்றாப்ல. வேற லெவல்ல இருக்கு சார், வேற லெவல். அப்படியே பங்கம் மட்டுமா போயிட்டு இருக்கலாம். ஆட்டோக்கார அண்ணன் வெயிட் ரொம்ப பிரிஸ்கா இருக்கு சார். உண்மையிலேயே ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நான் சொல்லி வாய மூடல. ஏய், நான் படிக்கலாம், நீ பாக்குற என்கிட்ட நடக்காதடி. நம்ம தாமரைக்குளம்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் போயிட்டு அந்த வில்லேஜ்ல இருந்து அப்படியே போகும்போது அப்படியே சும்மா அப்படியே வேற லெவல்ல இருக்கு. என் வீடியோ பார்க்குற தம்பி தங்கச்சிங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஹெல்மெட் போடுங்க. பைக்கில் போனால் ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்க. தம்பிங்களா தங்கச்சிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. ஏன்னா நம்ம வந்து பைக்கில் போகையில் நம்ம வந்து சேஃபாக போகணும். நமக்கு உயிர் வந்து விலை மதிக்க முடியாது. நான் திருப்பி உங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், உயிர் வந்து விலை மதிக்க முடியாது. மெதுவாக போங்க, சேஃபாக போங்க. என்னன்னா லைஃப் அடுத்த செகண்ட் நிச்சயமே இல்லாதது. அதே டைமில் நீங்கள் வந்து ஹாப்பியாகவும் இருங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருங்கடா தம்பிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. நான் அடிக்கடி வந்ததுனால எந்தெந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சுகம். அதனால அந்தந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கிறாரு. சில ஊர்ல இன்னைக்கு வேகத்தடை இருக்கு, நாளைக்கு அதை எடுத்துருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, திடீர்னுனா வேகத்தடை போட்டு வச்சிருப்பாங்க சுகம். திடீர்னுலாம் ஒவ்வொரு இடத்துல வேகத்தடை இருக்கும். நம்ம என்ன சொல்றது, ரோடுன்றது மக்கள் அனைவரும் பயன்படுத்துற இடம்ல. நம்ம வந்து சேஃபா இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கும்ல. You can reach safe and ride. டைம் 5:30 ஆயிடுச்சு. நம்ம இருந்து இன்னும் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கும் சொல்லும். எப்படியும் ஒரு 6:30 இல்லை 7 o'clock அந்த ரேஞ்சில் போயிடும். டிராஃபிக் லைட்டாக நம்ம வந்து கரெக்டாக நம்ம 6:30 அந்த ரேஞ்சிலேயே நம்ம போயிடலாம். ஸோ
வில்லேஜா இருக்கும்போது நம்ம வந்து வில்லேஜ்கள்ல நம்ம கொஞ்சம் மெதுவாவே நம்ம போய் ஆகணும். ஸோ ஏன்னா பசங்க சின்ன சின்ன பசங்க வருவாங்க, அதுதான். அந்த ஒரு டாக் பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல தான் நம்ம டாக்கோட அட்டகாசமே பெரிய அட்டகாசமா இருக்கு. நீங்க என்ன நினைச்சாலும் என்கிட்ட நடக்காது. பாருங்க அப்படியே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு அழகா. அதுல அந்த அந்த சைடு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, செம்ம வியூ பாயிண்டா இருக்கும். வா, இந்த சைடு பாருங்க சொல்லுங்க. என்னடா செல்லாங்களா, நடு ரோட்ல வந்தா எப்படா எங்கிட்டா போறது? எங்கிட்டாவது ஒரு சைடு போங்கடா, பார்த்து சேஃபா போகணும்டா. ரோடு வந்து உங்க எல்லாருக்குமே சொந்தமானது தான், அதுக்காக அப்படி போகக்கூடாது. ஸோ பாருங்க சொல்லுங்க, அப்படியே அழகா இருக்கா. உண்மையிலே எனக்கு வந்து அந்த நீங்க வந்திருந்தீங்கன்னா அதோட ஃபீலிங்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். நீங்க வீடியோ பார்த்தே என்ஜாய் பண்ணுங்க சொல்லுவோம். எப்படி சொல்றது, அப்படியே அந்த குளிர்ந்த காற்று அப்படியே மேலே அடிக்கும் போது ஒரு மாதிரியா செம்ம ஃபீல் கொடுக்குது. இதுக்கு எப்படின்னா ஊட்டி அது இதெல்லாம் மலை மலை சைட்லாம் எப்படி இருக்குமோ, நம்ம அந்த சைட்லாம் போனதில்லை. அந்த சைட்லாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம், விடாம ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்றது தான் லைஃப். மெமரிஸ் வந்து நல்ல மெமரிஸ் வேணும் சொல்லுவோம். சூப்பரா இருக்கு. எப்பா 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 எப்பா, எவ்வளவு அழகு. வாவ். அங்க எப்பா பிங்க்கு, நீ முன்னாடி வந்தா இவ்வளவு வேகமா வந்தேன்னா முன்னாடி வர்றவங்களுக்கு சங்கு தானே. சூப்பரா இருக்கு சார், உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. என்ன சொல்றது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. அங்கங்க நிலங்கள், குளங்கள், உண்மையிலே வேற லெவல்ல ஃபீல் கொடுக்குது சகோ, வேற லெவல்ல ஃபீல் கொடுக்குது. இப்பவே மணி வந்து 6 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 5:30 ஆயிடுச்சு சகோ. இனி இருட்ட ஆரம்பிச்சிடும். இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓகே, இருட்டாலும் பரவாயில்ல, வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன் சகோ. முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே கட் பண்ணாம போடுறதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் சார். எப்பவுமே வந்துட்டு என்ன சொல்றது, கட் பண்ணாம போட்டாதான் அது வந்து ஒரு ரைடு, ஃபுல் ரைடு போனதுக்கே ஒரு அர்த்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணாம போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த ரோடு கரெக்டா போய் ராமேஸ்வரத்துல அந்த உச்சப்புலி தாண்டி ஒரு இடத்துல ஏறும் சகம். மண்டபம் பக்கத்துல ஏறும். தார்லாம் நிக்குது சகோ. எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, தார் தான். தார் தான் வந்து எப்படியாவது வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. கண்டிப்பா வாங்குவேன், வாங்காமலாம் விட மாட்டேன் சகோ. நம்மளுக்கு மைண்ட்ல ஒரு டைம் ஃபிக்ஸ் ஆனதுதான், அது வந்து ரிப்பீட்டே கிடையாது. ஒரு டைம் நம்ம வந்து ஸ்டெப்பு முன்னாடி வச்சிட்டோம்னா பின்னாடி வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எதா இருந்தாலும் இறங்கி மோதி பார்த்துடலான்ற ஒரு எண்ணம் தான் சகோ. நீங்களும் அப்படியே இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடியாது அப்படின்னு மட்டும் பின் வாங்கிறாதீங்க. இந்த உலகத்துல முடியாது அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது சகோ, சரிங்களா? அங்கங்க ஸ்பீட் பிரேக்கர் வரதான் செய்யும், வாழ்க்கையிலையும் அதே மாதிரி அங்கங்க ஸ்பீட் பிரேக்கர் வரதான் செய்யும். நம்ம அதை வந்து அப்படியே மூவ் பண்ணி. என்ன ஆஃப் ஆயிடுச்சு? ஐயோ, என்னடா? என்னாச்சு? ஐயோ, ஏய் ரொம்ப தூரம் போண்டா. பஸ் வருது, தள்ள விட்டியடா சாமி. என்னடா இப்படி தயிர்ச்சு? புது, உன்னை பத்தி பெருமையால பேசியிருந்தேன், இப்படி தள்ள விட்டியடா. நம்ம துணை. யாரு? உனக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன், ஆயில் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். நீ இப்படி மக்கர் பண்ணேன்னு வச்சுக்கியேன், எனக்கு டென்ஷன் ஆயிரும். ஒழுங்கு மரியாதை உனக்கு ஒரு 5 minutes ரெஸ்ட் கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் நீ ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டார்ட் ஆகி தான் ஆகணும், வேற வழி இல்லை. நான் ரொம்ப தூரம் போகணும் சரியா? எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு நீ இப்படி பண்றத பார்த்தா. அதுடா சிங்கம்ல நீனு, எப்படி ஆளு நீனு? அண்ணன் நீ தள்ள விட்டுருவியாடா?
சூப்பரா. என்ன கரண்ட்டுக்காக நீ ஆஃப் ஆனேன்னு தெரியாது. சரியா? நான் சொன்ன அந்த தாமரை குளம் சுத்த அந்த ஊர் அப்படியே கேரளா மாதிரி அப்படியே செம்ம ஃபீல் இருக்கு சொல்லலாம். வந்துட்டாலே நான் வந்து வண்டியை நான் ஸ்லோ பண்ணிடுவேன். பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கு செல்வம். ஃபுல்லா இது ஃபுல்லா தண்ணி. இது எல்லாமே தண்ணி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சூப்பரா இருக்கு பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு செல்வம். அப்படியே அந்த பனை மரங்களுக்கு நடுவுல அந்த தண்ணி ரெண்டு சைடும் தண்ணி கிடக்கும் சொல்லுவாங்க. இன்னும் அங்கிட்டு போக போக பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆறுங்கப்பா சூப்பரா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்லோ 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 பாருங்க. அப்படியே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? நாம எப்பவுமே நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன்னா அப்படியே கொஞ்ச நேரம் பைக்கை நிப்பாட்டிடுவோம் சார். நிப்பாட்டிட்டு உண்மையிலேயே அந்த அந்த வியூ செம்மையா இருக்கும். அதுவும் பகல்ல இப்போ மணி பாத்தீங்கன்னா 6 o'clock ஆயிடுச்சு. 6 பாருங்க ஃபுல்லா விவசாயம் அப்படியே தென்னை மரம். உண்மையிலேயே அழகா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. எப்ப 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 எப்பா எவ்வளவு அழகு சாமி. ஐ லவ் திஸ் நேச்சர் சகோ. ஐ லவ் திஸ் நேச்சர். வாவ் உண்மையிலே வெறித்தனமா இருக்கு சகோ. எவ்வளவு அழகு. அப்படியே நம்ம நாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம் சகோ. அப்படியே இயற்கை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே மெதுவா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் போறதே தெரியாது. இந்த ரோட்ல வந்துட்டோம்னாலே அப்படியே வேற லெவல்ல ஃபீல் இருக்கும் சார். அவ்வளோ அருமையா இருக்கும் பாருங்க. செம்மையா இருக்கா. அதே இந்த ரெண்டு பக்கத்துக்கு அதுக்கு நடுவுல நம்ம வந்து டிராவல் பண்றதே வந்து ரொம்ப ஒரு தனி சுகம் அப்படியே. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஜில்னஸ் அவ்வளோ அவ்வளோ இதா இருக்கு. நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. அதனாலதான் இப்படி நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் சுகம். கண்டிப்பா நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா மழை டைம்ல வந்து இந்த ரோட வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சுகம். உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். பாருங்க உங்களுக்கு தெரியுதா இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. எப்பவுமே நான் வந்து இந்த ரோட்ல வந்துட்டு மழை இல்லாத டைம்லயும் நான் இந்த ரோட்ல தான் வருவேன். ஏன்னா மழை இல்லாத டைம்ல வந்தாலுமே பனைமரங்கள் வந்து அந்த கூலிங் வச்சிருக்குமா அந்த ஜில்னஸோட அப்படியே செம்மையா இருக்கும். இதுல ரெண்டு சைடு வேற தண்ணி வேற வந்து விவசாயம் வேற போட்டு அப்படியே அது அது பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே பாருங்களேன் நான் அப்படியே பைக்கை ஸ்லோ பண்றேன். உண்மையிலே அப்படி வெறித்தனமா இருக்கு சொல்றேன். ஃபுல்லா தண்ணி தான். நீங்க கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி மட்டும்தான் தெரியும். ஸோ இருட்டாயிருச்சு. கேமரால எப்படி என்ன ஏது தெரியுதுன்னு தெரியல எனக்கு. நெக்ஸ்ட் ரைட்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரைட் வந்து எங்க போலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதுவும் இல்லாம ரோடுமே நல்லா வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே செம்மையா இருக்கும் சுகம். அப்படியே இப்படி போய் இப்படி ஒரு வளைவு வளைஞ்சு அப்படியே பைக்ல போறதே தனி சுகம். பாத்தீங்களா? அவ்வளவு சூப்பரா இருக்கு சுகம். அது நான் அங்கிட்டு இருந்து வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூரியன் வந்து மறையிறது பயங்கரமா இருக்கும் சுகம். இப்போ வந்து சூரியன் ஃபுல்லா மறைஞ்சிருச்சு. நம்ம 6 o'clock வந்துட்டோம். அதனால பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த சைடு ஃபுல்லா தண்ணி, இந்த சைடு ஃபுல்லா தென்னை மரம் பனை மரம். பா இந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ இதாச்சு. வெறித்தனமா இருக்கு சார். உண்மையிலேயே வெறித்தனமா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரெண்டு சைடும் தண்ணி தான். அப்படியே சட்டையை கழட்டி போட்டு நீச்சல் அடிக்கலாம் சுகம். செம்மையா இருக்கும். ஸோ 6 o'clock ஆயிடுச்சு. நம்ம பாம்பன் எப்படியும் 6:30 அந்த ரேஞ்சில் ரீச் பண்ணுவோம் சார். பாருங்க சார். அப்படியே விவசாயம் உங்களுக்கே அந்த அந்த ஃபீல் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் சார். உண்மையிலே வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கு சார். நம்மளுக்கு டைமே ரொம்ப கம்மியா இருக்கு. 6 o'clock ஆயிடுச்சு. அங்கிட்ட இருந்து எப்படியும் நம்ம கரெக்டா நம்ம ரீச் பண்ற டைம் இந்த 7 o'clock அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து ரீச் பண்ணுவோம் சார். இங்க பாருங்க சார். நான் சூப்பர்ண்ணே. சூப்பர் சூப்பர்.
அது டைம் பார்த்தீங்களா, அந்த கரெக்டா எப்படி சொல்றது, கார்ல போறவங்களுக்கு அதை நின்று எடுத்து போற கூட டைம் இருக்காது. அதுல வந்து பனை மரத்தோட ஓலை வந்து நடு ரோட்ல விழுந்துருச்சு சகோ. எடுத்து போறதுக்கு மனசு வரணும்ல. கண்டிப்பா வேற லெவல் சகோ, வேற லெவல். பாருங்க, இந்த மாதிரி நல்ல மனிதர்களும் இருக்குதான் செய்யறாங்க. கார்ல போறவங்களுக்கு சில டைம் வந்து டைம் கிடைக்காம இருக்கும், நம்ம போற அவசரத்துல. ஏன்னா இதை நிறுத்தி இதை நம்ம மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உண்மையிலே வேற லெவல். அவருக்கு ஒரு சல்யூட் சகோ. சூப்பர், சூப்பரான வேலை பண்ணாரு, உண்மையிலே வேற லெவல். அந்த அண்ணனுக்காக கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. ஒரே ரோடு தான், காட்டு காட்டிடலாம். சூப்பரா இருக்கு, ரோடுமே வந்து அருமையா இருக்கு சுகம். ரோடுக்குமே இது இல்லை பாருங்க, ஃபுல்லா தண்ணி தான். தண்ணி ரெண்டு பக்கம், தண்ணிக்கு நடுவுல தான் வந்து பைக் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான் சகோ, நம்ம வந்து ஈசிஆரை தொட்டுட்டோம். ஈசிஆர், ஆமா, நம்ம இந்த ராமேஸ்வரம் ஈசிஆர் வரப்போகுது. இங்கிட்டு ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் சைடு கட் பண்ணா மண்டபம், இங்கிட்டு போனா நொச்சியூரணி. இதோட ரோடு முடிச்சு, இதுக்கப்புறம் அங்கிட்டு ரோடு இல்லை. இதுல வந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணா கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இங்க இருந்து ராமேஸ்வரம். ஸோ நம்ம பாம்பன்ல போய் பிளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். காத்துமே இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கு சார். காத்து வந்து ரொம்பவுமே பயங்கரமா இருக்கு. நாளைக்கு தனுஷ்கோடியில தான் இருக்கு நம்மளுக்கு காத்து. தனுஷ்கோடியில பயங்கரமா இருக்கு காத்து. எப்பவுமே வந்து தனுஷ்கோடியில காத்து செம்ம ஃபோர்ஸ் அடிக்கும் சொல்லுவோம். போவோமா வேணாமா நீ யோசிக்கிறியா? வந்துருச்சு சவா, செம்ம. உண்மையிலேயே விருத்தரமா இருந்தது இந்த ரைடு. எனக்கு ராமேஸ்வரம் பார்க்கறத விட எனக்கு இந்த ரோட்ல டிராவல் பண்ணிட்டு வர்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரா இருக்கா அந்த ரோடு வந்து கண்டிப்பா பிடிச்சுன்னு சொல்லிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ. கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க சோ. நல்லா இருந்தது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எதுனாலும் சரிதான், நீங்க எது பண்ணாலும் நான் அதை அக்செப்ட் பண்ண தான் போறேன். ஸோ இதுதான். இங்கிட்டு லெஃப்ட்ல போனா ராமநாதபுரம், ரைட்ல போனா ராமேஸ்வரம்.